friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம Madras Samayalல நவரத்ன குருமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து 9 முக்கியமான பொருட்கள் வச்சு பண்றதுனால இதுக்கு வந்து நவரத்ன குருமா அப்படினு சொல்லி பேரு. இது வந்து தோசை, இட்லி, சப்பாத்தி, பூரி அந்த மாதிரி எல்லா வித டிஃபன் ஐட்டம்ஸ்க்குமே சூப்பரான காம்பினேஷனா இருக்கும். இது பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு panல 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் இதல கொஞ்சம் முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு வந்து கொஞ்சம் பொன்னிறமானதும் இதல 1 டேபிள்ஸ்பூன் போல உலர்ந்த திராட்சை வச்சிருக்கேன். அதை நம்ம சேர்த்துட்டு திராட்சை கொஞ்சம் பலூன் மாதிரி வந்ததும் இதை எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ இதே எண்ணெயில் ஒரு பிரியாணி இலை, 2 சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு எல்லாத்தையும் சேர்த்துடலாம். ஒரு வாட்டி கலந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு வெங்காயம், அதை வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதும் இதில் ஒரு கேரட், அதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். கூடவே பாதி போல் காலிஃப்ளவர், ஒரு சின்ன சைஸ் காலிஃப்ளவரில் பாதி போல் எடுத்திருக்கேன். 5லேருந்து 6 போல் பீன்ஸ், அதையும் வந்து கொஞ்சம் நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/4 கப் போல் பச்சை பட்டாணி, காஞ்ச பட்டாணி அப்படின்னா ஊற வச்சுட்டு வேக வச்சு சேர்த்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். கடைசியாக ஒரு உருளைக்கிழங்கு. இது எல்லாத்தையும் சேர்க்கும்போது நம்ம வந்து 5 காய் சேர்த்துருக்கோம். இப்போது மீதியை வந்து அடுத்தடுத்து நம்ம சேர்ப்போம். கூடவே காரத்துக்காக 3 பச்சை மிளகாய், கூடவே தேவையான அளவு தண்ணி. நான் வந்து 1/2 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கலந்துட்டு நம்ம வந்து மூடி வச்சுட்டு வேக வைக்கணும். இருக்கட்டும். காய் வேகிற நேரத்தில் நம்ம வந்து இதில் சேர்க்குறதுக்கு ஒரு தேங்காய் வச்சு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு நான் வந்து 1 டீஸ்பூன் கசகசா, கூடவே 10-12 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து தண்ணி சேர்த்து ஒரு 15 நிமிஷம் போல் ஃபஸ்ட்டே நான் ஊற வச்சுருந்தேன். இந்த மாதிரி நல்லா ஊறினதுக்கப்புறமா இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் சோம்பு, காரத்துக்காக 1 டீஸ்பூன் மிளகு, கடைசியாக 1/2 கப் துருவுன தேங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நம்ம காய் வந்து ஓரளவுக்கு வெந்து ரெடியாக இருக்குது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு 10 போல் பன்னீர் எடுத்திருக்கேன். இது வந்து 6வது பொருள். கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல தேங்காய், முந்திரி பருப்பெல்லாம், அந்த மசாலா, கடைசியாக தேவையான அளவு தண்ணி. நான் வந்து மிக்ஸி அலசிட்டு 1 கப் போல் தண்ணி சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதை வந்து மறுபடியும் மூடி வச்சுட்டு ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் போல் நம்ம வேக வச்சிடலாம். இருக்கட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ எல்லாமே சூப்பராக வெந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் நறுக்குன மல்லி இலை சேர்த்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். பொதுவாக நவரத்ன குருமாவில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட் சேர்த்துப்பாங்க. நான் வந்து கொஞ்சம் பைனாப்பிளும் கொஞ்சம் கிரேப்ஸும் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனா நம்ம வந்து மாதுளை பழத்தோட விதைகள் அது கூட நம்ம சேர்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து ஃப்ரூட் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த ஸ்டேஜ்லேயே கூட சர்வ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து ஒரு 10 பீஸ் போல் பைனாப்பிள் எடுத்திருக்கேன். கூடவே ஒரு 10-12 போல் கிரேப்ஸ், கூடவே நம்ம ஃபஸ்ட்டு ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல கொஞ்சம் முந்திரி பருப்பும் உலர்ந்த திராட்சையும், அது, கடைசியாக கொஞ்சமாக ஒரு பாதி எலுமிச்சை பழத்தோட சாறு சேர்த்துட்டு நம்ம கலந்துட்டோம் அப்படின்னா சுவையான நவரத்ன குருமா தயார். அவ்வளோதான். டடா, அவ்வளோதான். நம்மளோட குருமா ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இது வந்து சப்பாத்தி அந்த மாதிரி எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.